ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 2024 எக்ஸாமினேஷனோட ரீவேல்யூஷன் அப்டேட் வந்திருக்குங்க. ரீவேல்யூஷன் சர்க்குலர், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். யாரெல்லாம் பேப்பர் காப்பி அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பேப்பர் காப்பி டவுன்லோட் பண்ணிக்கணும். அது எப்படின்றத இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பேப்பர் காப்பி யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க மட்டும் தான் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் தான் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பித்தவர்கள் மட்டுமே இணைய வழியாக மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் ஆவர் அப்படின்னு சொல்லிட்டு, பேப்பர் காப்பி அப்ளை பண்ணலன்னா ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? டேட் பாருங்கள், 4ஆம் தேதியிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஆகுது. இப்போ லாஸ்ட் டேட் 10ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 10ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் எக்ஸாம் அப்ளை பிப்ரவரி 2025 எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜனவரி 17ன்னு சொல்லியிருக்காங்க. மேபி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சப்போஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலை அப்படின்னா இந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட் உங்களுக்கு ஜனவரி 15, 16 இந்த டேட்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? எப்படி இருந்தாலுமே ஒரு நாள் 2 நாள் டைம் இருக்கும். அதனால் நீங்கள் ரீவேல்யூஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வித் ஹெய்ல்டுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்தவங்களுக்குமே சரி, அந்த டைமில் தான் ரிசல்ட் வரும். லெட் ஆஃப் ரிசல்ட்ஸ்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எதனா அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி ரீவேல்யூஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா தான் அவங்களுக்குமே வரும். ஸோ அதனால் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிப்ரவரி 2025க்கு எந்த கிரேடுக்குன்னு சொல்லிட்டு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு இதுக்குமே ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே ஷார்ட் ஹேண்டுக்கு 500 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? போத் ஃபஸ்ட் பேப்பருக்கும் செகண்ட் பேப்பருக்கும் சேர்ந்தா போலவே. தென் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா திரும்ப ஃபைனல் காப்பி எடுக்கணும். ஃபைனல் காப்பி எடுக்கல அப்படின்னா ரீவேல்யூஷன் கிடையாதுன்ற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன் வழியாக மட்டுமா தான் என்ன பண்ணணும் அப்படின்னா விண்ணப்பிக்கணும். பழைய விண்ணப்பம் கொண்டு தபால் மூலம் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியமான அறிவுரைகள். இந்த நோட்டிஃபிகேஷனுமே சரி, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒன் டைம் ஃபுல்லாக படித்து பாருங்கள். இதே சேம் தான் இங்கிலீஷ்லையுமே ஒன் டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மெயினாக என்ன அப்படின்னா ஃபீஸ் பே பண்ணிவிட்டு திரும்ப ஒன் டைம் என்ன பண்ணால் ஃபைனல் காப்பி எடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பாருங்கள், 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து லாஸ்ட் டேட்டு 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோமே அப்லோட் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் வரும். அது வரும், நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.